வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். காவல்துறையினருக்கு 42 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நவீன சாதனங்கள் உள்ள ஒருங்கிணைப்பு மையத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி 11 4 சக்கர வாகனங்கள், 133 இருசக்கர வாகனங்களையும் காவல்துறைக்கு வழங்கினார். காரைக்கால் மாங்கனி திருவிழாவில் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி தமிழ்நாடு, கேரளா மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனிகளை இறைத்து வழிபாடு நடத்தினர். கடலூர் தேவனாம்பட்டினம் பெரியார் கலைக்கல்லூரியில் ஜூன் 24ஆம் தேதி அன்று 2ஆம் கட்ட பொது கலந்தாய்வு மாணவர் சேர்க்கை தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். காவல்துறையினருக்கு 42 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நவீன சாதனங்கள் உள்ள ஒருங்கிணைப்பு மையத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி 11 4 சக்கர வாகனங்கள், 133 இருசக்கர வாகனங்களையும் காவல்துறைக்கு வழங்கினார். புதுச்சேரி காவல்துறையை நவீனமயமாக்கும் வகையில் பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி ரூபாய் 2.50 கோடி மதிப்பில் 11 ஜீப்புகள், 9 4 சக்கர பெரிய வாகனங்கள் மற்றும் 133 இருசக்கர வாகனங்கள் புதியதாக வாங்கப்பட்டுள்ளன. அவற்றை காவல்துறைக்கு ஒப்படைத்து முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுவை காவல் தலைமை இயக்குனர் ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கோரிமேடு காவல் பயிற்சி பள்ளி வளாகத்தில் ரூபாய் 42.02 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நவீன ஒருங்கிணைப்பு மையத்தையும் பான்லே பாலகத்தையும் அவர் திறந்து வைத்தார். காரைக்கால் மாங்கனி திருவிழாவில் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி தமிழ்நாடு, கேரளா மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனிகளை இறைத்து வழிபாடு நடத்தினர். 63 நாயன்மார்களில் சிறப்பானவரும் இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட சிறப்பை பெற்றவருமான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் விதமாக காரைக்காலில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா கடந்த 19ஆம் தேதி மாப்பிள்ளை அழைப்புடன் கோலாகலமாக தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று முக்கிய நிகழ்வான மாங்கனி திருவிழா கைலாசநாதர் கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவபெருமான் பிஷாடன மூர்த்தி எனப்படும் பிச்சாண்ட மூர்த்தியாக எழுந்தருளி காட்சியளித்து வருகிறார். சிவ வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தின் பிரகாரங்களை சுற்றி வந்தார். பின்னர் காரைக்காலில் முக்கிய வீதிகளின் வழியாக பிச்சாண்டவர் சாமி வீதி உலா சென்றார். அப்பொழுது புனிதவதி தாயார் பிச்சாண்டவ மூர்த்தி சுவாமிக்கு மாங்கனியை வழங்கியதை நினைவு கூறும் வகையில் வீதி உலா வரும் இறைவனுக்கு பக்தர்கள் மாங்கனிகளையும் வெண்பட்டு சாற்றியும் ஓம் நமச்சிவாய என்ற கோஷங்களும் எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து மாடிகள் மற்றும் கட்டிடங்களின் உச்சிகளில் ஏறி நின்று மாங்கனிகளை வீசி எறிந்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர். வீசி எறியப்பட்ட மாங்கனிகள் வானிலிருந்து மாங்கனி மழை பொழிவது போல காணப்பட்டது. இவற்றை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பிடித்தனர். இந்த திருவிழாவில் அமைச்சர் திருமுருகன் மற்றும் பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்தவர்கள், உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனிகளை இறைத்து வழிபாட்டில் ஈடுபட்டனர். கடலூர் தேவனாம்பட்டினம் பெரியார் கலைக்கல்லூரியில் ஜூன் 24ஆம் தேதி அன்று 2ஆம் கட்ட பொது கலந்தாய்வு மாணவர் சேர்க்கை தொடங்குகிறது. இது தொடர்பாக பெரியார் கலைக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜேந்திரன் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், கடலூர் தேவனாம்பட்டினம் பெரியார் அரசு கலைக்கல்லூரியில் 2024-2025ஆம் ஆண்டிற்கான கலை மற்றும் அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கான 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடந்து வருகிறது. இதில் மே 28ஆம் தேதி சிறப்பு ஒதுக்கீடு பிரிவினர்களுக்கு மாணவர் சேர்க்கையும், பின்னர் ஜூன் 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை முதற்கட்ட மாணவர் சேர்க்கையும் பொது கலந்தாய்வு மூலம் நடைபெற்று முடிந்துள்ளது. இவற்றில் மொத்தம் உள்ள 1329 இடங்களுக்கு இதுவரை 685 மாணவ மாணவிகள் கல்லூரியில் சேர்ந்துள்ளனர். மீதமுள்ள 644 காலி இடங்களுக்கு 2ஆம் கட்ட பொது கலந்தாய்வு வருகின்ற ஜூன் 24ஆம் தேதியன்று தொடங்கி ஜூன் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதன்படி 24/6/2024 அன்று நடைபெறும் பொது கலந்தாய்வில் மதிப்பெண் 239 225 வரை, அதாவது 12ஆம் வகுப்பில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் நீங்களாக மற்ற பிற 4 பாடங்களில் 400 மதிப்பெண்களுக்கு மதிப்பெண் பற்று இணையதளத்தில் அந்த பாடப்பிரிவை பதிவு செய்த மாணவ மாணவியர்களுக்கு மட்டும் நடைபெறும். 25/6/2024 அன்று
224 210 வரை மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும் 26/6/2024 அன்று 209 195 வரை மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும் 27/6/2024 அன்று 194 180 வரை மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும் சேர்க்கை நடைபெறும். 28/6/2024 அன்று BA தமிழ் மற்றும் BA இங்கிலீஷ் பாடப்பிரிவுகளுக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. அதில் BA தமிழ் பாடப்பிரிவுக்கு தமிழ் பாடத்தில் 69 50 மதிப்பெண்கள் வரை பெற்று விண்ணப்பித்தல், BA தமிழ் பாடத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறும். இதில் 12ஆம் வகுப்பில் சிறப்பு தமிழ் ஒரு பாடமாக பயின்ற மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. BA இங்கிலீஷ் பாடப்பிரிவுக்கு ஆங்கில பாடத்தில் 59 40 மதிப்பெண்கள் வரை பெற்று விண்ணப்பித்தில், BA இங்கிலீஷ் பாடப்பிரிவுக்கு ஆங்கில பாடத்தில் 59 40 மதிப்பெண்கள் வரை பெற்று விண்ணப்பித்ததில் BA இங்கிலீஷ் பாடத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறும். பொது கலந்தாய்வு சேர்க்கைக்கு வரும் மாணவ மாணவிகள் அனைவரும் தவறாமல் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள அசல் கல்வி சான்றிதழ்கள், ஜாதி சான்றிதழ், அண்மையில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், TNGA-SA-வில் டவுன்லோட் செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம் மற்றும் இதர ஆவணங்கள் ஆகியவற்றை அசல் மற்றும் 3 நகல்களை கண்டிப்பாக எடுத்து வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் கலந்தாய்வுக்கு வரும் மாணவர்கள் கண்டிப்பாக பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்களுடன் வந்திருக்க வேண்டும். முக்கியமாக மாணவர்கள் கலந்தாய்வுக்கு காலை 9:30 மணியளவில் இருந்து 11 மணிக்குள் கலந்தாய்வு நடைபெறும் இடத்தில் அமர்ந்து பெயரினை பதிவு செய்திருக்க வேண்டும். குறிப்பிட்ட மணிக்குள் கலந்தாய்வு இடத்தில் இடம்பெறாத மாணவர்கள் கண்டிப்பாக சேர்க்கைக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். கலந்தாய்வுக்கு வரும் மாணவர்களின் சேர்க்கை தமிழக அரசின் ஆணையின்படி கண்டிப்பாக மதிப்பெண் தரவரிசை மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் ஒற்றை சாரலர் முறையில் நடைபெறும். ஒவ்வொரு துறையிலும் உள்ள இடங்களின் அடிப்படையிலேயே மாணவர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். கலந்தாய்வுக்கு வருவதால் மட்டுமே மாணவர்களின் சேர்க்கை உறுதி அல்ல. விண்ணப்பித்த துறையில் மாணவர்களின் மதிப்பெண்கள் மற்றும் இன சுழற்சியில் இடம் இருந்தால் மட்டுமே மாணவர்களுக்கு அந்த துறையில் பாடப்பிரிவில் அனுமதி அளிக்கப்படும். இல்லையென்றால் அவர்கள் தேர்வு செய்த பிற துறையில் சேர்ந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். மதிப்பெண் தரவரிசையின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாணவ மாணவியர்களுக்கு SMS இமெயில் மூலம் தகவல்கள் அனுப்பப்படும். பெரியார் கலைக்கல்லூரிக்கு விண்ணப்பித்து விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்துவிட்டு தரவரிசையின்படி மதிப்பெண்கள் இருந்தும் பிற காரணங்களுக்காக SMS இமெயில் மூலம் தகவல்கள் கிடைக்கப்பெறாத மாணவ மாணவியர்கள் இந்த செய்தியையே தகவலாக பாவித்து கொண்டு கல்லூரிக்கு அன்றைய தினம் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். புதுச்சேரியில் பரோலில் வந்த ரவுடி தலைமறைவான விவகாரத்தில் 2 இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதி கருணா என்பவர் கடந்த 11ஆம் தேதி பரோலில் வெளிவந்து தலைமறைவானார். பின்னர் அவர் கோவை பகுதியில் கைது செய்யப்பட்டார். கருணாவை கண்காணிப்பதில் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தினர் கவனக்குறைவாக இருந்ததாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளராக இருந்தவர் செந்தில்குமார். இவர் தற்போது ஆயுதப்படைக்கு இடம் மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக முத்தியால்பேட்டை காவல் ஆய்வாளராக உள்ள கண்ணன் முதலியார்பேட்டை காவல் நிலையத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இடம் மாறுதலுக்கான உத்தரவை காவல்துறை தலைமையிட காவல் கண்காணிப்பாளர் கோதண்டராமன் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி ஏம்பலம் பாலாஜி மேல்நிலைப் பள்ளியில் உலக யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் ஏம்பலம் பாலாஜி மேல்நிலைப் பள்ளியில் உலக யோகா தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஏம்பலம் மனவளக்கலை மன்றம் சார்பாக யோக குரு பாலமுருகன் அவர்கள் மாணவர்களுக்கு யோகா பயிற்சி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியை பள்ளியின் தாளாளர் அன்பழகன் துவக்கி வைத்து மாணவர்களுக்கு யோகாவின் அவசியம் மற்றும் முக்கியத்துவத்தை எடுத்து கூறினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு யோகாசன பயிற்சி செய்தனர். கடலூர் பெரியார் கலைக்கல்லூரியில் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது. 10வது சர்வதேச யோகா தினம் கடலூர் பெரியார் கலைக்கல்லூரியின் உடற்கல்வித்துறை சார்பில் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜேந்திரன் தலைமை உரையாற்றி சிறப்பித்தார். யோகா நமக்கும் நம் சமூகத்திற்கும் என்ற இவ்வாண்டின் கருப்பொருளை மையப்படுத்தி அதன் முக்கியத்துவத்தையும் உடல் நலம் தொடர பயிற்சி ஆகியவற்றின் மூலம் ஒரு தனிநபரும் இது சமூகமும் அடையும் முன்னேற்றத்தையும் எடுத்துரைத்தார். பேராசிரியர்கள் முனைவர் திலக்குமார் இயற்பியல் துறை, முனைவர் நிர்மல்குமார் தாவரவியல் துறை,
முனைவர் மைக்கேல் ஆராய்ச்சி, பிரபு விலங்கியல் துறை, முனைவர் மனோகரன் தேசிய மாணவர் படை அதிகாரி, தமிழ்துறை, முனைவர் இளவரசன் அரசியல் அறிவியல் துறை, முனைவர் ஜெயபிரகாஷ் காட்சி தொடர்பியல் துறை ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பித்தனர். கல்லூரியின் தேசிய மாணவர் படையினர், விடுதி மாணவிகள், மாணவர்கள், நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள் என 50க்கும் மேற்பட்டவர்கள் செய்முறை விளக்க பயிற்சியில் கலந்து கொண்டனர். முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள் செய்முறை விளக்க பயிற்சியில் இணைந்து ஆசனங்களை செய்து மாணவர்களை ஊக்கப்படுத்தினர். கணிதத்துறை 2ஆம் ஆண்டு மாணவர்கள் மோகன ரூபிகுமரன் மற்றும் காட்சி தொடர்பியல் 2ஆம் ஆண்டு மாணவர் ஸ்ரீகாந்த் ஆகியோர் செய்முறை பயிற்சிகளை படிப்படியாக செய்து ஆசனத்தின் நிலைகளை செய்து காண்பித்தனர். கல்லூரியின் உடற்கல்வி இயக்குநர்கள் முனைவர் மாரிமுத்து மற்றும் குமணன் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். காவல்துறையினர் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் சர்வதேச யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் புதுக்குப்பம் கடற்கரையில் பள்ளியின் யோகா ஆசிரியர் வழிகாட்டுதலுடன் யோகாசனங்களை செய்தனர். மேலும் தவளக்குப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பாக பள்ளி வளாகத்தில் யோகாசனம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியின் நிறுவனர் டாக்டர் கிரண்குமார் தலைமை தாங்கினார். பள்ளியின் தாளாளர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி அஸ்மா மாணவர்களிடையே யோகாசனத்தின் முக்கியத்துவத்தை குறித்து சிறப்புரை வழங்கினார். இவ்விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சித்த மருத்துவர் சைஜா, சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ஜவஹர் இளஞ்செழியன், யோகா பயிற்சியாளர் உமா மகேஸ்வரி மற்றும் மருத்துவ பணியாளர்கள், ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டனர். பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நன்றி உரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். One India, one emotion. Weddings by Jose Alucas. செய்திகள் தொடர்கின்றன. திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் சிவபெருமானுக்கு வெள்ளியாலான புதிய நாகாபரணம் சாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான காசிக்கு வீச மிகுந்த அருள்மிகு ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் மூலவர் சிவலிங்கத்திற்கு வெள்ளியால் ஆன நாகாபரணம் சாற்றப்பட்டது. நேற்று ஆனி மாத பௌர்ணமி திதியை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த வெள்ளியால் ஆன நாகாபரணம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவைச் சேர்ந்த வெங்கையா சீனிவாசன் என்பவரது உபயத்தில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் சுமார் 8.5 கிலோ வெள்ளியால் ஆன நாகாபரணம் செய்து இவ்வாலயத்திற்கு வழங்கினார். மேலும் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கிரிவலம் வருதல் மற்றும் ஜோதி தரிசனம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. காட்டேரிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தான பிரம்மோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து சாகை வார்த்தல், கும்பம் கொட்டுதல், ஊரணி பொங்கல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், அதனைத் தொடர்ந்து 11ஆம் தேதி திரௌபதி அம்மன் ஆலய கொடியேற்றம் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் மின் அலங்காரத்துடன் வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று கரகம் வீதி உலா புறப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் பிறந்தநாளை ஒட்டி உழவர்கரை தொகுதியில் பொதுமக்களுக்கு ரசிகர்கள் சார்பாக உணவு வழங்கப்பட்டது. நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான நடிகர் விஜய் பிறந்தநாளை ஒட்டி அவரது ரசிகர்கள் புதுவை மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதியில் ஒகிபர் தியாஸ் தலைமையில் உழவர்கரை அருகே சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மதிய உணவான பிரியாணி வழங்கினார். இதில் நிக்கோலஸ் ஆரோக்கியதாஸ், யேசுராஜ், விஜி, ஒபீஸ்தாஸ் உட்பட ரசிகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். மேலும் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு உபயதாரர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவின் குடும்பத்தினர் செய்திருந்தனர். மேலும் இந்த பூஜையில் அவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து 30 ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜேஷ் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அருகே சாலை தடுப்பை அகற்றியதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அருகே உள்ளது கன்னியகோயில். இங்குள்ள புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் மதுபான கடை உள்ளது. இந்த நிலையில் அந்த சாலையில் நோனாங்குப்பம் முதல் முள்ளோடை வரையிலும், கன்னியகோயில் முதல் முள்ளோடை வரையிலும் சாலையின் மையத்தில் விபத்தை தடுக்கும் வகையில் தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் மக்கள் கோரிக்கைக்கு ஏற்ப அங்குள்ள தனியார் திருமண மண்டபம் முன்பு சாலை மைய தடுப்பு அகற்றப்பட்டது. இந்த நிலையில் திருமண மண்டபம் அருகில் உள்ள தனியார் மதுபான கடை மற்றும் பெட்ரோல் பங்க் எதிரே திடீரென 2 பக்கங்களிலும் சாலை மைய தடுப்பை சிலர் அகற்றினர். இதற்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பணி நிறுத்தப்பட்டது. தற்போது மீண்டும் சாலை தடுப்பு அகற்றப்பட்டது. இதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தாயப்பன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து கிரும்பாம்பாக்கம் போலீசார் விரைந்து வந்து அவர்களை சமரசம் செய்தனர். அதன் பின்னர் மறியல் கைவிடப்பட்டது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கடலூர் புதுச்சேரி சாலையில் விபத்துகளை தடுக்கும் உயர்ந்த நோக்கத்தோடு பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரும் மதிப்பிற்குரிய செந்தில்குமார் அவர்களின் அரிய முயற்சியிலே இந்த தடுப்பு சுவரானது விபத்துகளை தடுக்கக்கூடிய ஒற்றை நோக்கத்தோடு வைக்கப்பட்டது. ஆனால் இந்த போக்குவரத்து துறையும் இந்த பொதுப்பணித்துறையும் மாறி மாறி குறை சொல்லி தனிநபருக்காக இந்த ரெகுலேட்டர் சிக்னல் உள்ளிட்ட 4 தடுப்பு சுவரை அப்புறப்படுத்தி விபத்துகளை மேலும் ஒளி சேர்க்கும் வகையாக இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டுதான் கடலூர் புதுச்சேரி சாலையிலே விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடியது என்பது புள்ளி விவரங்கள் காட்டுகிறது. ஆக உடனடியாக புதுச்சேரி அரசு இதை தலையிட்டு தடுப்பு சுவரை அமைத்து விபத்துகளை தடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரியை அடுத்த திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தனது பிறந்த நாளை ஒட்டி துப்புரவு பணியாளர்கள் மற்றும் 100 நாள் பணியாளர்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் வெங்கடேசன். இவர் இன்று தனது பிறந்த நாளை ஒட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு இனிப்பு மற்றும் பிரியாணி வழங்கி அவர்களுடன் தனது பிறந்த நாளை கொண்டாடினார். அதனைத் தொடர்ந்து திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகம் பின்புறம் உள்ள ஏரியில் 100 நாள் வேலை செய்து வந்த பெண்களுக்கு தன்னுடைய பிறந்த நாளை ஒட்டி மதிய உணவாக பிரியாணி மற்றும் இனிப்பு வழங்கினார். ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் பிறந்த நாளை ஒட்டி அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு பகுதிகளில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினர். மீண்டும் முதன்மை செய்திகள். காவல்துறையினருக்கு 42 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நவீன சாதனங்கள் உள்ள ஒருங்கிணைப்பு மையத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி 11 4 சக்கர வாகனங்கள் 133 இருசக்கர வாகனங்களையும் காவல்துறைக்கு வழங்கினார். காரைக்கால் மாங்கனி திருவிழாவில் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி தமிழ்நாடு, கேரளா மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனிகளை இறைத்து வழிபாடு நடத்தினர்.
கடலூர் தேவனாம்பட்டினம் பெரியார் கலைக்கல்லூரியில் ஜூன் 24ஆம் தேதி அன்று 2ஆம் கட்ட பொது கலந்தாய்வு மாணவர் சேர்க்கை தொடங்குகிறது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.